இன்னைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில் நினைக்காங்க தெரியுமா, கொஞ்சம் வசதி இருந்தா, கொஞ்சம் ஆஸ்தி இருந்தா, கொஞ்சம் பலன் இருந்தா, கொஞ்சம் அறிவு இருந்தா, தங்களை போல உலகத்துல ஒரு பெரிய மேதாவி யாருமே சொல்லுங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எங்கள் வாழ்நாளை எங்களுக்கு கணிக்க கற்றுத்தாரும். முதல்ல உங்களுக்கு ஒன்று தெரியணும், நீங்க இந்த உலகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா உங்க வாழ்க்கையை பத்தி முதல்ல உங்களுக்கு தெரியணும். இதில் நல்ல திறமை வாய்ந்தவர்களுக்குள் ஒருவர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி தன்னுடைய 4 வயது பிள்ளைய மகனை கூப்பிட்டுட்டு கோவாவுக்கு போயிருக்கிறாங்க. வசதிக்கு பஞ்சம் இல்லை, ஆஸ்திக்கு பஞ்சம் இல்லை, அறிவுக்கு பஞ்சம் இல்லை, ஸ்தானத்துக்கு பஞ்சம் இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் கோவாவுக்கு போனவள் போகும்பொழுது மகனை கூட்டி கொண்டு போகிறா. வரும்பொழுது ஒரு பேக்கேஜோடு போய் ஒரு வாடகைக்காரை பிடிச்சிட்டு போயிட்டானாம். இப்போ அங்கே நடந்த சம்பவம்னா மகனை அவள் கொலை செய்து விட்டாள். மகனை கொன்று பேக்கேஜ் பண்ணி அந்த செத்த மகனுடைய பிரேதத்தோடைய கூட அவள் செஞ்சிருக்கா, பயணம் செய்திருக்கிறாள். அதை காவல்துறையினர் கண்டுபிடித்து விட்டார்கள். இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வி? ஒருவேளை இவள் வாழ்க்கையில் அவளை போய் ஒரு காலத்தில் சக்ஸஸாக அவளுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் போய் கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவான்னா, அவள் மட்டும் இல்லை, அது மாதிரி உள்ள மனிதர்கள் எல்லாம் நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், என் லெவல் என்ன தெரியுமா, இப்படியெல்லாம் சொல்லியிருப்பா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ அவள் எங்கே இருக்கிறா சொல்லுங்க, எங்கே இருக்கிறா? இப்போ ஜெயிலில் இருக்கிறா. இப்போ அவள் ஒரு கொலைகாரி, சொந்த பிள்ளையை கொலை செய்தா. என்ன காரணமோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ எதுக்கு மேட்ருக்கு வரேன்னா, இன்னைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில் நினைக்காங்க தெரியுமா, கொஞ்சம் வசதி இருந்தா, கொஞ்சம் ஆஸ்தி இருந்தா, கொஞ்சம் பலன் இருந்தா, கொஞ்சம் அறிவு இருந்தா, தங்களை போல உலகத்தில் ஒரு பெரிய மேதாவி யாருமே சொல்லுங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பவர், கொஞ்சம் ஒரு பதவி, ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா போதும், அவங்கள மாதிரி அவங்க மற்றவங்கள ஆட்டி படைக்கிறதுக்கு சொல்லுங்க பயங்கர. அவங்க சில நேரத்தில் வீட்லேயே பார்த்தீங்கன்னா மாமியால் ஆகிட்டா, ஒரு மருமக இளிச்சவாய் வந்துச்சுன்னா மாமியாவை ஆட்டி படைக்கிறா, மாமியா மருமகளை ஆட்டி படைக்கிறா. இளிச்சவாய் மாமியார் கிடச்சிட்டா மருமக மாமியாரை ஆட்டி படைக்கிறா. இதை மாதிரி உங்களுக்கு எப்படி சொன்னா தான் புரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்குள்ள என்ன இருக்குன்னா, நமக்கு இந்த செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து, படிப்பு, அறிவு நமக்கு மற்றவங்களை விட நமக்கு கொஞ்சம் ஹை லெவல் இருக்குதுனாலே நமக்கு தலைகால் புரிவது, சொல்லுங்க தலைகால் புரிவது, நம்மளை யாரும் அசைக்கவே முடியாது, நம்ம வாழ்க்கை எல்லாம் அப்படி நினைச்சா எல்லாத்தையும் செய்து முடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாளைக்கு நடக்கிறதே உனக்கு சொல்லுங்க, நாளைக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு அம்மா சொன்னிச்சு, பிரதர் எனக்கெல்லாம் கேன்சர் வரும்னு நான் நினைச்சேன், பார்க்கல. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுங்க? கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலை தேடி போங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் மனுஷ வாழ்க்கை என்னன்னு. எத்தனையோ பேர் விபத்துக்கள்ல போய் பரிதாபமான நிலைமையில கிடக்குறாங்களே, அவன்கிட்ட போய் கேளுங்க, அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா, நீ எனக்கு இப்படி நடக்கும்னா நினைக்கவே இல்லை. ஒரு சில நொடி பொழுதுக்குள்ளாகவே தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறார்.